வணக்கம், நான் உங்கள் டாக்டர் ஆஷா நனின் பேசுகிறேன். இன்றைக்கி 4 பேர் ப்ரெக்னென்ட் ஆகிருக்காங்க. ஒவ்வொன்றா ஒரே வீடியோவில் நான் சொல்லிவிட்டேன், நீங்கள் கேட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் பேஷண்ட் வந்து ஸ்ரீலங்காலேருந்து கன்சீவ் ஆகிருக்காங்க. 9 வருஷம் கழித்து அவங்க ஹஸ்பண்டுக்கு வந்து விந்து முன்கூட்டியே வெளியேறுது. விஸ்காசிட்டி ரொம்ப ஹையாக இருக்குது, 60 நிமிஷமாக லிக்யூஃபேல. ஒய்ஃப்க்கு பைலேட்ரல் எண்டோமெட்ரியோசிஸ் இருந்தது. அவங்க வந்துட்டு ஆன்லைனில் கன்சல்டேஷன் எடுத்தாங்க, கன்சீவ் ஆகிட்டாங்க. ரொம்ப ஹாப்பி. 2 மாதம் மருந்து வாங்கியிருக்காங்க. அவங்களுக்கு அறிவோட, ஆரோக்கியத்தோட, நீண்ட ஆயுளோட, உலகம் போற்றும் குழந்தை பிறக்கணும்னு நீங்கள் எல்லாம் ப்ரே பண்ணிக்கோங்க, ப்ளஸ் பண்ணிக்கோங்க. லைனாக அடுத்தடுத்து நான் இந்த வீடியோலேயே சொல்லிடுறேன். 2வது பேஷண்ட் அடுத்து நம்ம பார்ப்போமா? அவங்க வந்துட்டு எந்த ஊர்லேருந்து வந்திருக்காங்கன்னா அவங்களோட வீடியோ வந்துடட்டும், வெயிட் பண்ணுவோம். வந்துருச்சு. அவங்க வந்து கடலூர்லேருந்து வந்திருக்காங்க. அவங்களுக்கு வந்துட்டு அவங்க வீட்டுக்காருக்கு விரைப்புத்தன்மை ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. அவங்க ஐஐ ஒரு தடவை பண்ணியிருக்காங்க. ரைட் டியூப் பிளாக் இருந்தது. அவங்க வந்து 11/7/2024 நம்ம கிளினிக்கில் ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க. பிளாக் சரியாகி நல்லபடியாக கன்சீவ் ஆகிட்டாங்க. அவங்களுக்கு வந்துட்டு அறிவோட, ஆரோக்கியத்தோட, நீண்ட ஆயுளோட, உலகம் போற்றும் குழந்தை பிறக்கணும்னு வேண்டிக்கிறோம். ஏன்னா செகண்டரி இன்ஃபர்டிலிட்டி, முதல் குழந்தை இருக்குது அவங்களுக்கு, 2வது குழந்தை. 3வது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து துபாயிலேருந்து வந்திருந்தாங்க. அவங்களுக்கு 10 வருஷம் குழந்தை இல்லை, இதுதான் அவங்களோட ஃபர்ஸ்ட் குழந்தை. அவங்களுக்கும் டியூபல் பிளாக் இருந்தது. ஐவிஎஃப் பண்ணி ஒரு தடவை கன்சீவ் ஆகி 6 மாதத்தில் அந்த குழந்தை வயிற்றுக்குள்ளேயே தவறிடுச்சுங்க. அதுக்கப்புறம் அவங்க ட்ரை பண்ணி துபாயிலேருந்து வந்து 3 மாதத்துக்கு மருந்து வாங்கிட்டு ஹஸ்பண்ட் பார்க்க 9/12/2024 வாங்கினாங்க. 2 மாதம் மருந்தான் முடிச்சிருக்கேன், அதுக்குள்ளே மாதம் ஆகிட்டேன்னு சொல்லி கால் பண்ணி சொன்னாங்க. அது ரொம்ப ரொம்ப ஹாப்பி. இவங்களுக்கும் அறிவோட, ஆரோக்கியத்தோட, நீண்ட ஆயுளோட, உலகம் போற்றும் குழந்தை வந்து பிறக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். அவங்க ஹஸ்பண்டுக்கு வந்துட்டு டெரட்டோசூஸ்பர்மியா இருந்தது. 2% விந்து தான் நார்மலாக இருந்தது. இந்த நோன்பு காலத்தில் இவங்க கன்சீவ் ஆனது நிச்சயமாக அவங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். 4வது பேஷண்ட் வந்துட்டு இவங்க திருவண்ணாமலையிலேருந்து வந்தாங்க. இவங்களுக்கு 2வது குழந்தை இது. இவங்களுக்கும் மேரேஜ் ஆகி 10 இயர்ஸ் ஆகுது. மொதல் குழந்தைக்கு 9 வயசு ஆகுது. ஏஎம்ஹெச் வெறும் 0.9 தான் இருந்தது. அவங்க 19/7/2024 கிளினிக் வந்தாங்க. 2 ஐயுஐ பண்ணியிருக்காங்க, அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அவங்களுக்கு 2 டியூபும் பிளாக் அவங்க ஒய்ஃப்க்கு. அந்த 2 டியூப் பிளாக்கும் சரி பண்ணி இவங்களை கன்சீவ் ஆக்கியிருக்கேன். இவங்களோட ஹஸ்பண்டுக்கு விந்து வந்து டெரட்டோசூஸ்பர்மியா, அதாவது நார்மல் விந்து வந்து 1% தான். 99% விந்து வந்து அப்நார்மலாக இருந்தது. இதெல்லாம் சரியாகி கன்சீவ் இருக்காங்க. இந்த சனிக்கிழமை ரொம்ப ஸ்பெஷலான சாட்டர்டே எனக்கு. 4 பேர் கன்சீவ் இருக்காங்க. 4 வீடியோ நீங்கள் ஒன்றா பார்த்துட்டீங்க. எல்லோரும் என்ன ப்ளஸ் பண்ணுங்கள். லவ் யூ ஆல். நன்றி.